ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், 2 வெங்காயம், கொஞ்சமாக முந்திரி, இது கார்ன்ஃப்ளவர். பன்னீரை கட் பண்ணிவிட்டு இதை வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை கட் பண்ணியாச்சு. பன்னீரை இப்போ மேக்னேட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன், கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா. இப்போ இதை மேக்னேட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மேக்னேட் பண்ணிக்கிறேன். இப்போ பன்னீர் மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். இப்போ கேரட், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, நான் இன்றைக்கி ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பொடியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சிட்டேன் 1/2 hour முன்னாடியே. ஸோ அதை நான் ப்ரெஷர் குக்கர் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் உருகணும். நம்ம இது கூட மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் கொஞ்சமாக பட்டர் உருகுனதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், ரொம்ப கம்மியாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன், பீன்ஸ். நான் சால்ட் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா அதில் இருக்க சாஸில் இருக்க சால்ட்டே போதும். ஸோ ஃபைனலாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். காய் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காயை நல்லா அந்த சாஸோடு நான் ஒரு 5 minutes நல்லா அந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 minutesக்கு இதுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். இப்போது குக் பண்ண ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஜென்டலாக ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக சால்ட்.
அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் ஃப்ரைட் ரைஸாக. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.